நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆவியானவர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவை, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் உடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தரட்டும். ஆவியானவரே, ஆண்டவரை நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஆமென், ஆமென். என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த கால வேலையை தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூங்குறாங்க. அப்ப நம்ம தேவ சமூகத்தை தூங்காம விழிப்புள்ளவர்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். நாம் பாருங்க, எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவ ஆவியினால நான் நடத்தப்படுகிறோம்? நாம் மனுஷரால நடத்தப்படுகிறோமா? இல்லைன்னா ஆவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்து தேவன் நம் இருதயத்தில் அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறாரா? நாம் இந்த கால வேளையிலும் கூட ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போமாக, நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்மை நடத்துவது யார்? ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா, இல்லைன்னா வேற யாராகிலும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? நாம் சிந்திக்க வேண்டும். எவர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நம்மை நடத்துவது பிசாசா இருக்கக்கூடாது. ஒரு சில நேரங்கள்ல பிசாசு நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாது. ஆகவே உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, வேதம், ஜெபமும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் அவர் நடத்துவார். பிசாசு நமக்குள்ள இருந்தா அவன் கெட்ட வார்த்தை பேச சொல்லுவான். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இந்த அசுத்தமான வார்த்தை தான் வரும். ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லை. அவனுக்குள்ள யார் நடத்துறா? பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நம் நடத்துவது ஆவியானவர் இருந்தா நல்ல கனிகளை நாம் தருவோம், நாம் பேசுவோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையும் கூட அதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா சுய பலத்தினாலும் சரீர முயற்சினாலும் வந்து நம்ம ஒருபோதும் நாம் நடத்தக்கூடாது. அவரை நம்மளே நடத்துவது ஒருபோதும் அப்படி நடத்த முடியாது. சுய புத்தி மேல் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. சுய புத்தியில ஒருபோதும் சாயக்கூடாது. ஆகவே இந்த பூமியில் ஆண்டவர் பாருங்க, இந்த சரீரத்தை சிருஷ்டித்து இந்த சரீரத்துக்குள்ள ஆவியும் ஆத்மாவையும் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சரீரமும் இந்த ஆவி ஆத்மா சரீரமும் யாருடையது? நம்முடையது அல்ல, அது அவருடையது. இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். இந்த சரீரத்தை கொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு சிலர் பாருங்க, நான் செத்து போறேன் ஏதோ வந்து தற்கொலை பண்றாங்க. தற்கொலை பண்ணுவதற்கு அது பிசாசு ஆளுகை செய்கிறான், பிசாசினால் நடத்தப்படுகிறாங்க. ஆகவேதான் இந்த வார்த்தை வருது. ஆகவே இந்த சரீரத்தை கொல்வதற்கு நமக்கு அதிகாரம் அல்ல. இந்த ஆவி ஆத்மாவை இந்த சரீரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இருக்கிறது. இந்த இருதயத்துல எப்பொழுதும் தேவன் வாசம் செய்யும் போது நான் நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம், நல்லதையே நாம் சிந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவோம். ஆகவே நம்முடைய சிந்தைகள்லாம் பரிசுத்தமா இருக்கும். யாரு நமக்குள்ள? தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். நம்ம வந்து பாருங்க, நம்ம அழைத்தவர் வந்து ஆவியானவராயிருக்கிறார். நம்மை நடத்துவது ஆவியானவர் தான் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நாம் நடத்தும் போது நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் புத்திரராக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறோம். தேவனுடைய குமாரர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்துவது தேவ ஆவியானவராய் நாம் ஆவியானவராய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவிதாம் நல்ல பாருங்க, நல்ல ஆவி. இந்த நல்ல அந்த தேவ ஆவி நமக்குள் வாசம் செய்ய வேண்டும், நம்மை நடத்த வேண்டும். நல்ல ஆவியினால புது புது கிருபையினாலே இந்த கால வேளையில் ஆண்டவரை என்னை நடத்தும் என்று அதிகாலையில் எழுந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்ப வந்து நம்முடைய பலத்தினால நம்முடைய திறமையினால நம்ம சுய புத்தியினால ஒன்றுமே இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை நடத்துவது ஒருவர் இருக்கிறார், அவர் ஆவியானவர். இந்த சரீரத்துல பாருங்க, இந்த ஆவி வந்து வெளியில போயிட்டா ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரத்தை நாரம் தூக்கி அமுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆவியானவர் பாருங்க வந்து இந்த நமக்குள்ள இருந்து அவர் ஆவியானவர் வழி நடத்துகிறார். இந்த சரீரத்துல இந்த ஆவி இருக்கும் போது எத்தனை வருஷம் இருக்கிறோமோ அது வரைக்கும் மற்றவர்களை நாம் புண்படுத்தாதபடி நல்ல வழியில காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கிராமந்தோறும் பட்டணந்தோறும், பட்டணம்னா என்னது? அது டவுன் பாருங்க, வந்து கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய நல்ல குணங்கள், அவருடைய சுபாவங்கள், அவைகளை பார்த்து வந்து பாருங்க, நாம் பிரயாசப்படும் போது இந்த அவருடைய சுபாவத்தால் நம்மளை நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல பார்க்கிறோம், மனிதனுடைய ஆவியின்படி நாம் ஒருபோதும் நடக்க கூடாது. தேவனுடைய நல்ல ஆவி நம்மை நடத்த வேண்டும். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். Teach me to do thy will, for thou art my God. The Spirit is good, lead me into the land of uprightness. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். நான் பெத்த தாய் தகப்பனுக்கு அதுவும் சரி, நம்ம கெட்டின மனைவியும் கூட இன்னது அதுக்கு பிடிக்குன்னு நினைச்சு அது பிரியப்படுத்துறோம். சந்தோஷப்படுறதுக்கு பலது இருக்கு, ஆனா அது சந்தோஷப்படுறது ஏதாவது ஒரு காரியம் இருக்கு, அது புரிஞ்சு நம்ம நடந்து கொள்ளுகிறோம்.
அதே மாதிரி கணவனுக்கு அதே மாதிரி நம்ம கணவனுக்கு இது பிடிக்கும், அதுக்கு பிரியமானதை நீங்க செய்றீங்க. அது போலவே நம்மை சிருஷ்டித்த இந்த வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த அந்த தேவனுக்கு வந்து பாருங்க எது பிரியமா நம்ம நடக்க முடியும்? கெட்ட வார்த்தை பேசாம, யாருடைய இருதயத்தையும் புண்படுத்தாம பாருங்க, அவர் நன்மை செய்தார், மற்றவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் அன்பாக. கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே அடித்தளமே என்னதுதான்? அன்பு. பாருங்க, இந்த அன்பை நாம் வந்து வெளிப்படுத்தணும். பாருங்க, நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளை பார்த்து சரி அன்பா இருக்கிறாங்க அவங்க மற்ற நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல தேவனை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வாரோம், நல்லதுதான். ஆனா நம்முடைய சுபாவங்கள் மாறப்பட வேண்டும். நம்முடைய நாவுல நல்ல வார்த்தைகள் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்பா. எப்படி நான் பிரியமா நடக்க முடியும்? நான் பிரியமா நடக்கணும். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியிலே என்னை நடத்தும். ஏதாகிலும் வேதனைப்படுத்திருப்பனா ஆவியானவரே நீங்க மன்னிங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய நித்தமும் எனக்கு போதி தரலுங்கப்பா, என்னை நடத்துங்க. தாவீது ராஜா சொல்றார், நீர்தான் என் தேவன், மற்றவங்க அல்ல, நீர்தான் என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே என்னை நடத்துவாராக. தேவனுடைய ஆவிதான் ஒரு மனிதனை செம்மையான வழியில நல்ல வழியில வந்து நடத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி எத்தனை பேருடைய இருதயத்துல இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக, நாம் சிந்திப்போமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், மாமிசத்திற்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நீங்க யாருடையவர்கள் அல்ல? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அநேக இடத்துல பார்த்திருக்கோம், உன் பெத்த தகப்பன் பார்ப்பா எவ்வளவு ஒழுக்கமானவர், எவ்வளவு அன்பா இருக்காரு, அவருக்கு பிறந்த பிள்ளை நீ அக்கிரமம் பண்ற, கொலைகாரனா இருக்கியே, உண்மையிலேயே வந்து அவருடைய பிள்ளை நீ சொல்லாத, வெக்கமா இருக்கு. அநேக இடத்துல நீங்க சொல்லியிருப்பீங்க, பெத்த தகப்பனே சொல்லுவார், என் பிள்ளைன்னு சொல்லவே வெக்கமா இருக்குடா வந்து சொல்றத நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல காலை வேளையில் ஆண்டவர் பேசுறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என்ன வாசிக்கிறோம், நீர்தான் வந்து வாசிங்க. இப்ப வாசி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி நம்மள வாசம் செஞ்சாதான் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆவி உட்பட்டவர்களாயிருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக நாம் காணப்படும். கிறிஸ்துவின் ஆவி வந்தா வந்து ஏழை பணக்கார் எதுவுமே நாம் பார்க்க மாட்டோம். தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டா எல்லாருமே உன் பிள்ளையாவே நீ பார்ப்ப. இறக்க கோணம் வரும், நீ நல்லதையே நீ சிந்திப்பாய். ஆகவே வந்து இந்த கால வேளை அதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியானவரால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் நடக்க வேண்டும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்க யாரா இருக்கிறீங்க? புத்திரராய் இருக்கிற, புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால், அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இருதயங்கள்ல அனுப்பினாருங்க. அநேகர் பாருங்க, பெத்த தகப்பன கூட பேர் சொல்லி, பெத்த தாய பேர் சொல்லி சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை ஒருபோதும் உருப்படி ஆகாது. ஆகவே வந்து இந்த வேத வசனம் என்ன இருக்கு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன கனம் பண்ணணும், பேர் சொல்லியே கூப்பிடக்கூடாது. ஆகவே வந்து அவங்கள கனம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாமனார் மாமியார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன் எல்லாம் ரெண்டு பேரையும் ஒன்று போல தான் நேசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். யாவரையும் நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நேசித்தார் அல்லவா? பாவத்தில் விழுந்த விளையான சேற்றில விழுந்து கடந்த
நம்ம எழுந்திருக்க கூடாதபடி நாம் கிடந்தோமே, அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. நாம் ஒரு காலத்துல அப்படிதான் அக்கிரமம் பண்ணணும், பாவத்துல விழுந்து கிடந்தோம். மெய்யான தேவன் யார் என்று நாம் அறியாதபடி பாருங்க, முட்டாளை போல நம்ம படிச்சிருந்தோம் பாருங்க. இந்த மனக்கண் திறக்க கூடாதபடி அதை நினைச்சு பார்த்தா எவ்வளவு வெக்கமா இருக்கு பாருங்க. அப்படி கிடந்தோமே, அப்ப ஒரு நாள் அவருடைய அன்பு தேடி வந்து நம்முடைய கண்களை திறந்தார். இந்த மெய்யான தேவன் நம்மளை தேடி வந்தார். விளையான சேற்றில விழுந்து கிடந்த பாவமாகிய விளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே. அதை நாம் நினைத்து பார்த்துதான் மற்றவர்களுக்கு அன்பாக நாம் சொல்ல வேண்டும். நான் ஒரு காலத்துல உன்னைய போலதான் இருந்தேன்ப்பா, சமாதானம் இல்லாம இருந்தேன். இயேசுவுக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுத்தேன். ஆனா சமாதானத்தின் கர்த்தர் என்னை சந்தித்தார். அது போலவே உன்னை சந்திப்பார், உனக்கு நல்லதே நடக்கும். அப்படிதான் சொல்றது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களே நீ உன்னை நேசிப்பது போல அவர்களை நேசிக்கணும். கர்த்தர் நேசித்தார் அல்லவா? பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். அதை நாம் எத்தனை பேர் உணர்கிறோம்? நம்மளை நேசித்தபடியினால் இந்த தேவனுடைய அன்பே அளவில்லாத அன்பாய் இருக்கிறது. இந்த அன்பை நினைத்துதான் மற்றவர்களுக்கு நாம் அன்பாக சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க ஆலயத்துக்கு வாங்க, அங்க வாங்க, அவங்க சூழ்நிலையை நாம் பார்க்கணும். முதலாவது நாம் போய் அவர்களை விசாரிக்கணும். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்களை முதலாவது நாம் விசாரிக்கணும், அவங்க என்ன துன்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு காலத்தில் இருந்தோமே, அதை நினைச்சு பார்த்து தான் உணர்ந்து தான் நம்ம சொல்ல வேண்டும். ஆகவே அந்த கற்ப வேதனைப்பட்ட ஒரு குழந்தை பெற்றவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். ஆகவே நம்ம ஒரு காலத்தில் இருந்தோமே, அதை மனசுல கொண்டு அவர்களை விசாரிக்கணும் முதலாவது. ரெண்டாவது உங்க சாட்சியை சொல்லணும். ஒரு காலத்தில் நீங்க இருந்தீங்களே, அந்த சாட்சியை சொல்லணும். மூன்றாவது தான் அந்த என்னை எந்த அளவு கொண்டு வந்த தெய்வம் யாருன்னு நீங்க அந்த தெய்வத்தை வெளிப்படுத்தணும். இயேசுவை நீங்க வெளிப்படுத்தணும். இயேசு என்பது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான். அதுக்கு தான் அந்த அர்த்தம். அதுக்கு தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு விளக்கம் இருக்கு. பீட்டர் என்றா அதுக்கு விளக்கம் இருக்கு. தேவகுமாரன் விளக்கம் இருக்கு. பாக்கிய செல்வினா அதுக்கு விளக்கம் இருக்கு. நூறுது மேரினா விளக்கம் இருக்கு. ஜான் அதுக்கு விளக்கம் இருக்கு. விளக்கம் இல்லாம இருக்காது. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இந்த பூமியில ஒரே பேர் எல்லாருக்கும் வைக்க முடியாது பாருங்க. ஒரே பேர் வச்சா, ஒரு பேர் சொன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. யாரை கூப்பிடுறாங்கன்னு அவரை ஒரு பேரை சொன்னா தான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஆகவே இந்த பூமியில எப்படியாக ஆண்டவர் நடத்துகிறார். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஞானமாக நாம் பெற்ற ரட்சிப்பை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களை அதிலிருந்து விடுதலை பெற்று மீண்டு அவங்கள கொண்டு வர வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய நன்மையை பெறும்படிக்காக, ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்படியாக, நல்ல ஞானத்தையும் புத்தியும் அவர் தருவார் என்று நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த பாவ சாபத்துல நீக்கி ரட்சிப்பார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே அப்ப நீங்க இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பூர்ண ஒரு சமாதானத்துடன் வீட்டுக்கு என்ன செய்யணும்? திரும்பி போகணும். அப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் வேண்டும். விசுவாசித்தாதான் என்ன செய்வோம்? தேவனுடைய மகிமையை காண்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப கர்த்தர் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவ ஆவியானவரால் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுங்க பாருங்க. வீடுல நல்லதே நீங்க பேசுங்க. அவன் குடிகாரனா கூட இருக்கட்டும், என் கணவனை போல எங்கேயுமே இல்லை, அவர் குடிக்க மாட்டாருப்பா, அவர் நல்லவர் தான், அவருக்குள்ள அப்படி கிரியலத்தை நீங்க அதட்டணும். தப்பு பண்றான்னா குமுறி விட்டுறக்கூடாது பாருங்க. சகோதரிகள் ஒரு சொல்லலாம் ஆட்டி குமுறி விட்டுறாங்க, ஏறி மிதி மிதி மிதி. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கு. ஆனா இங்க இப்படி இல்லை, இருக்க மாட்டீங்க. ஆகவே நீங்க இந்த ரட்சிப்பு உண்டாகனா, ரட்சிப்பு நம்முடைய கரத்தில் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்மளால யாரையும் நம்மளவே ரட்சிக்க முடியாது.
ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தான் ஒரு மனிதனை நினைச்சா இழுத்து கொள்ள முடியும், ரட்சிக்க முடியும். ஆகவே நீங்க என்ன செய்யணும், வந்துட்டு ஒரு சமாதானத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். ரட்சிக்கு வர நீங்க அன்போடு பேச வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை இருக்குங்க. சண்டை போடுங்க, சண்டையாவது இருக்கும். சண்டைக்காரி வீட்டில், பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், ஒரு மூலையில குடியிருப்பதே நலம், இப்படி வேதம் சொல்லுது. ஆகவே நம்ம நாவுல நல்ல வார்த்தைகளை பேசினா உனக்கு நன்மையே பிறக்கும். நல்லதையே விதைத்தான் எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். கோதுமையை விதைச்சா கோதுமை தான் விளையும், நெல்லு விதைச்சா நெல்லு தான் வரும். ஆகவே நம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தைகளை நீ பேசினா, நல்ல வார்த்தைகளை விதைச்சா நீ நல்லதையே நீ அறுப்பாய், அது சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லதே நினைத்தால் நல்லதே உன் குடும்பத்திலும் உன் ஜீவியத்திலும் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை நடத்தவும் உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் தேவனுடைய ஆவிதான் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சுய பலம், நம்முடைய திறமைகள், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், இவைகளை வைத்து நம்ம சுய புத்தியின் மேலும் சாய்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நல்ல ஒரு பாதுகாப்பு. நேற்று பேசின மனுஷன் இப்ப இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசின மனுஷனை பார்க்க முடியல. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, ஆபத்து காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் கொடுக்கப்பட்ட வருஷம் 1000 வருஷம் இல்ல பாருங்க, 70 பலத்தின் மிகுதியினால 80 இருக்கிற வருஷம், வாழ்கிற வருஷம் மட்டும் ஒருவரையும் புண்படுத்தாதபடி நன்மை செய்கிறவர்களாக நல்லதையே நாம் நினைத்து அப்படி நாம சேரும் போது முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பத்தோட முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும். ஆகவே நம்ம அப்படி நினைக்கும் போது நல்லது செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதுதான் அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய அந்த இடத்துல பார்க்கிறோம், பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்துல யார் வல்லவர்? நம்முடைய கர்த்தர். நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது. இப்ப ஏதாவது வர நீங்க மௌனமா இருந்து பாருங்க. அண்ணா தெரசா யாரு, இந்த காந்தி தாத்தாவும் பார்த்தாலுமே அவர் மௌனத்துல தான் சாதிச்சார், அன்புல. எதுவுமே நீங்க பேசாம இருந்து பாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நீ எல்லாம் பேசி கொட்டிட்டேன்னா ஆண்டவர் ஒரு ஓரமா ஒதுங்கிடுவார். ஆகவே யுத்தம் யாருதான்? கர்த்தருடையது. அவருக்கு நீங்க கொடுத்துறோம், நீங்க சும்மா இருந்தா போதும். அது அந்த வசனத்துல பாக்குறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் வல்லவர் என்று நம்ம ஒவ்வொரு நாவலையும் சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்றால் நல்லவராகவே உனக்கு வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் என்று நீ சொன்னால் அவர் வல்லவராய் வெளிப்படுவார். கர்த்தர் பரிசுத்தர் என்று நீ மகிமைப்படுத்தினால் கர்த்தர் பரிசுத்தராய் வெளிப்படுவார். நாம் ஜெபிக்கும் பொழுதும் கூட தேவ ஆவியில நிறைந்து நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு என்னதான் உண்டாகணும்? உயிர் உண்டாகணும். உயிர் இல்லாத ஜெபமெல்லாம் கூரைக்கு மேல போகாது. அப்ப நம்ம ஜெபிக்கிற இந்த வார்த்தை உருவாக்கக்கூடியதுங்க. ஆகவே நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஒருவருக்காக நாம் ஜெபிக்கிறோமா, உயிரோடு நாம் ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க, இந்த ஜெபத்துக்கு உயிர் உண்டாக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55, 56 இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும்
தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தார். யாரு? ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் தான் என்ன செய்யறாரு, வந்துட்டு அந்த ஸ்தேவான் 7 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பந்தி விசாரிப்பு பாருங்க, இந்த சாப்பாடு போடுறதுல கூட 7 பேர். இந்த சீசர்கள் உபதேசிக்கிறதும் தரித்திருப்போம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க 7 பேர். அதுதான் ஸ்தேவான். அது சாதாரணம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் எச்சி தட்டை நம்ம எடுக்கிறோம் செய்யறோன்னு. சீசர்களை விட அவங்கள ஸ்தேவான், பிலிப்பு அவங்கெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வச்சார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம எந்த கர்த்தருடைய ஆலயத்துல, வேற எங்கேயும் செய்யக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய வேலையை செய்யும் போது, தாழ்மையான வேலையை செய்யும் போது அவர் உயர்த்துவார். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்கும் போதும் கூட நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு என்ன உண்டாகணும்? உயிர் உண்டாக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எதனால நிரப்பப்பட்டாங்க? பரிசுத்த ஆவி. இந்த பூமியில 2 ஆவி இருக்கு. என்ன ஆவி? ஒன்னு பரிசுத்த ஆவி, ஒன்னு அசுத்த ஆவி. ஒன்னு வெளிச்சம், ஒன்னு இருள். பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கிறோம் 2 ஆவி கிரியை செய்யும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும் போது இந்த ஆவியானவர் நேர்த்தியா வழி நடத்துவார். எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் இல்லாம ஆண்டவர் பண்ணிடுவார். அசுத்த ஆவி வந்துச்சுன்னா ஒரு மனிதனை கொல்ற வரைக்கும். பிசாசு எதுக்காக வருவான்? திருடன் எதுக்காக வருவான்? ஆசீர்வதிக்கவா? வீட்டில் இருக்கிற பொருளை திருடும்படியாக, நம் ஜீவியத்துல இருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்து போடும்படியாக பிசாசு அதுக்கு தான் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற எதுக்கும் வரமாட்டான். அதை மனசுல வச்சுக்கிறணும். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியில நாம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவங்க இருந்த இடம் பாருங்க அசைந்துதான். அப்ப ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும். எந்த சமயம் நீங்க வேலை பார்த்து கைதான் வேலை பார்க்குது, இந்த நாவு என்ன செய்யுது? ஒண்ணுமே கிடையாது. வேலை செய்யும் போது நீங்க எந்த சமயத்திலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எதுல நீங்க ஜெபிக்கணும்? ஆவியினாலே. ஆவி இல்லாத சர்ம செத்தது. பாருங்க, இப்ப நீங்க ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். மன உறுதி இருக்கணும். அந்த விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது உத்தரவு வரும். என் ஜீவியத்தில் அநேக நேரங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆகவே அந்த ஆண்டவருடைய உத்தரவு வரும் வரை நீ என்ன செய்யணுமா? மன உறுதியோடும் சகலவித பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். வேற ஊழியர்களுக்காக நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. இந்த கால வேளையில நீங்க எத்தனை பேர் எழுந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்க? சொல்றோம், கைகளை உயர்த்துங்க. ஏதோ பிள்ளைகளை கொடுத்தாங்க மண்ணாங்கட்டி மாதிரி நீங்க நினைக்க கூடாது. பிள்ளைகளை அப்படியே தூக்கி எறியக்கூடாது. சந்தையில கிடக்கிற காய்கறி போல எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசா தந்திருக்கார். ஆகவே இந்த மேன்மையை நீங்க மனசுல நினைச்சு, ஆண்டவரே என் பெயர் சொல்லி, உங்களுக்கு 2 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ எத்தனை பிள்ளைகளோ நீங்க பெயர் சொல்லி நீங்க என்னதான் செய்யணும்? நாங்க அதிகாலையில் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே நீங்க ஜெபிக்கணும். அதே மாதிரி பரிசுத்தவான்கள், அப்ப ஊழியர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி தான் நீங்க, நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பெயர் சொல்லி நீங்க ஜெபிக்கணுமா இல்லையா? கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்திருக்குன்னா விடிய விடிய முழிச்சு இருக்கிறதே இல்லை, சரீரம் கெட்டு போயிடும். விழிப்புனா என்ன? ஜெபத்துல. இந்த சரீரம் தூங்கினாலும் ஆவி ஆத்மா அது இந்த ஆவி தூங்காது.
சொப்பனத்தின் மூலமாய் நிரப்புவார். சரீரம் நல்லா தூங்கும். இந்த விழிப்புனா என்னன்னா வந்து இந்த ஜெபம் பண்றதுல நீ விழிப்புள்ளதா இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம உள்ள பாருங்க, சரீரம் தூங்கினாலும் இந்த ஆவி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தூக்கத்துல கூட ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஒரு சிலரை பார்த்துருக்கீங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிறதுல வேத வாசிப்புல நீங்க விழிப்புள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். வல்லமையாய் பலப்படணும். இந்த சரீரம் பலப்படுது பாருங்க, பலப்படுது. கார்ல உட்கார்ந்தா, பஸ்ல உட்கார்ந்தா பஸ்ஸே அசையுது. அப்ப சரீரத்துல பலப்படுறது முக்கியம் இல்ல. எதுல நீங்க பலப்படணும்? எதுல? ஆவியினாலே. ஆவியில. நீங்க இந்த ஆவிக்குரிய மனுஷன், இந்த மண்ணான மனுஷனுக்கு நீங்க இந்த ஒரு வகுத்து வேலை செய்றீங்க. அது ஆனா வந்து உங்களுக்குள்ள இருக்குது ஆவியின் மனுஷன் பலப்படணும், குழந்தையா இருக்கக்கூடாது வருஷம் முழுதும். ஆகவே இந்த வசனம் அதுதான் நம்ம பார்க்கிறோம். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். நம்ம அதை பார்க்கிறோம். அந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இந்த பூமியில இந்த சரீரத்துக்கு வந்து வரும் பலவீனம் எல்லாமே வரும். ஆனா ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் ஒரு சில வழியில நடத்துவார். நீ சோர்ந்து போய் ஆலயத்துக்கு வரோம், ஏன் எனக்கு மட்டும் துன்பம்? சோர்ந்து போய் நீ ஆண்டவர் விட்டு விலகி போய் விடுவாயான்னு ஆண்டவர் சோதிப்பார். ஆகவே வந்துட்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆகவே அதுல அந்த காரியத்துல ஸ்தோத்திரங்களை நீங்க செலுத்தும் போது வந்து ஆண்டவர் உங்க சரீரத்துல பலனை தருவார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வந்து வளர வேண்டும். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஆவியில பலப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாம் தேர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் வந்து இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வருஷம் முழுதும் வந்து குழந்தையாக நான் இருக்கிறோமா? குழந்தை வந்து பால் தான் குடிக்கும், பலமான ஆகாரம் சாப்பிடாது. அப்படியாக பவுல் மூலமா ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, இன்னி பாலை குடிக்கிறவர்களாக இருக்கீங்களே, பலமான ஆகாரத்தை நாங்கள் உண்ணுகிறவர்களாய் தேவ வார்த்தை நமக்குள்ள வர வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம்? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது எந்த தீமையும் நமக்கு வராது. யாரும் நம்ம வந்து சரீரத்தை தொட முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருப்பார். ஆகவே ஆவியானவரால் நீங்க நடத்தப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு வந்து அவங்க யோசனைப்படி நீங்க நடக்கக்கூடாது. சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. ஆகவே எச்சரிப்பாக இருக்கும். என்ன வச்சுக்கிட்டு இருக்க, அமைதியை வை, சத்தம் வரக்கூடாது. ஆகவே தேவ சமூகத்தில் நாம் கவனமாக அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கூட ஏதோ பாருங்க வந்து இந்த ஜெபம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஜெபிக்கிறது உயிரோடு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் பாருங்க, நம்ம பாடுகள் பலவீனம் வரும். எங்க வாசிக்கிறோம்? யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல எலியா பாருங்க, நம்மளை போல சரீரத்தை பலவீனம் உள்ளதா இருந்தான். ஆனா அந்த எலியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தா ஜெபம் பண்றோமா?
ஒரு சிலர் ஒரு காரியம் ஜெபம் பண்ணா கூடி ஜெபிக்கிறவன் கேளுங்க, எதுக்காக ஜெபம் பண்ண அந்த பாயிண்டே தெரியாது. அது ஒரு மனம் இல்லை. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த ஜெபத்துக்கு உயிர் உண்டாகும். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது எந்த வியாதியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் நமக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவருங்க. அந்த பெரியவரை வச்சுக்கிட்டு நீங்க சோர்ந்து போக கூடாது. அது வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்மளை நடத்த மாட்டாரா? இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட கணவனுக்கு நீ உத்தமமாய் காணப்பட வேண்டும், உண்மையாய் காணப்பட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்பாக நீ உத்தமமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். வேத வசனத்திலும் ஜெபத்திலும் உண்மையாய் இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2-3 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா அப்படியாக சொல்றார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்படிப்பட்ட வழியில நீங்க செல்லணும்? உத்தமமான. நீங்கள் நானும் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஆண்டவரே, நீங்க எப்பொழுது என்னிடத்தில் வருவீங்க? என் இருதயமாகிய வீட்டுக்குள் எப்பொழுது வருவீங்க? உமக்கு முன்பாக எப்பொழுதுமே நான் உத்தம இருதயத்தோடு காணப்படுவேன் என்று அவர் சொல்றார். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். ஏதாவது ஒரு வழியில இருக்கணும், நல்ல வழியில வரணும். ரெண்டுமே சேத்துலயும் ஒரு கால அப்படி வைக்க கூடாது. அப்ப கத்தர்னா கத்தர்னு வந்துடணும். நீ ரெண்டுல இருந்தா தேவன் செயல்பட முடியாது. கத்தர் பரிசுத்தம் உள்ள தேவன். அசுத்தம் இருக்குமானா நீ அறிக்கை செய்தா அதை நீக்கி ரட்சிப்பார். ஆகவே 2 வழியில ஒரு மனிதன் இருந்தா அவனை ரட்சிக்க முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்றோம்? அநேக குடும்பங்கள்ல பார்த்தா பிராடு, பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காதான்? போஜனம் கிடையாது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம நாவல என்னதுதான் வரும்? என் நாவல உண்மைதான் வருது, உண்மையத்தான் பேசுறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் நாவல பொய் தான் வருது, பொய்க்கு பிதாவா இருக்கிறேன் பாருங்க, நான் பொய் தான் பேசுறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சுதாரிப்பா இருக்கிறாங்க. அது இன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். இருதயத்தில் இருக்கிறதா வெளியில வரும். ஆகவே நல்லது. பொய் ஒருபோதும் சொல்லக்கூடாது. பொய்யர் அனைவரும் எங்க போவாங்க? 2ஆம் நரமாகிய கந்தம், அக்கினி கந்தம் எரியும். சின்ன நெருப்புல நிற்க முடியல, பயங்கரமா இருக்கும். அதுல உயிரும் போகாது. ஐயோ ஐயோன்னு வேதனை. பொய் ஒருபோதும் உங்க நாவுல வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்க அறியாதவங்க ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம அறிஞ்சவங்க நம்ம நாவுல என்னதான் வரக்கூடாதான்? பொய் வரக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்க வேண்டும். உத்தமன் என்பது என்ன சொல்லுங்க? உத்தமன் என்பது என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். உத்தமன் என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன். உத்தமன் என்பது பாருங்க இன்னும் அநேக உத்தமனுக்கு அநேக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொல்ல வாசிக்க அப்படி சொல்லிட்டே நான் போயிடுறேன். இன்னொரு நாளைக்கு நம்ம அதிகாரங்களா ஏகப்பட்ட இது இருக்கு உத்தமனுக்கு. பாருங்க, உத்தமனா நடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. யோபு, நிறைய பேர் சொல்லலாம். தேவனுக்கு முன்பாக இந்த உத்தமம் உள்ளவனா ஆண்டவன் நேசிப்பார். உத்தமன் என்பது நற்குணம் உடையவன் என்று வேதம் சொல்லுது. அவன் மேலானவன். எந்த இடத்துல நீங்க உத்தம இருதயத்தோடு உண்மையா இருங்க, உங்களை உயர்த்தி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல அந்த இடத்துல பார்க்கிறோம், உயர்ந்தவன் பெருமதிப்பு பெற்றவன், உத்தமன் குணத்தில் அழகானவன். இந்த வேதத்துல பார்க்கிறோம். இந்த உத்தமன் சத்தியம் தவறாதவனா இருப்பான். ஒரு வார்த்தை சொல்லிட்டா நஷ்டம் வந்தாலும் சரி அதை தவறாது இருப்பான். அவன் தான் உத்தமன்.
அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல அவங்க இருப்பாங்க. சிங்கம் பின்னடையாது. தன் உறுதியில எப்படிதான் இருக்குமா, நிலையாய் இருப்பாங்க அந்த உத்தமர்கள். எத்தனை பேர் இந்த உத்தமமாய் நாம் இருக்கிறோம்? உத்தமமாய் நடந்தா போதும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு பண்ணாதான் நம்ம பயப்படணும். நீ உத்தமனாய் உண்மையாய் இருந்தா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லா காரியங்களிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு முன்பாக, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்பாக, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உத்தமமான வழியிலே நடத்துவோம். நல்லதை போதித்து நல்ல ஒழுக்கத்தின் வழியில நீ நடக்க வேண்டும். அதுக்கு தான் உனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆகவே இதுல நீ உத்தமமாய் உண்மையாய் நீ காணப்படும் போது கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உத்தமத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உத்தமனை தேவன் வெறுப்பதில்லை. உத்தமன் கர்த்தர், உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் ஜனமே, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயம், உத்தமமாய் நாம் இருப்போமானால் நீ தேவ ஆவியினால் நீ நடத்தப்படுவாய். கர்த்தர் உன்னை நித்தமும் ஜெயமாய் நடத்துவார். அவர் உனக்குள் வந்து வாசம் செய்வார். கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாய் பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருப்பார். அவர் உங்களுக்கு இஸ்ரவேலின் கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பலனாய் பாதுகாப்பாய் கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு இருதயத்தின் கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு நித்திய கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு ஞான கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும், உதவி செய்யும் கண்மலையாய் இருப்பார். எப்ப உத்தமமா நீ நடந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாய். கர்த்தர் நமக்கு ஆதரவு கொடுக்கும் கண்மலையாய் இருப்பார். நாம் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டால் போதும், அவர் நமக்குள் வந்து கர்த்தர் நம் இருதயத்தில் வாசம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்தை நாம் எத்தனை பேர் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தேவாதி தேவன் நமக்குள்ள வந்துட்டா, கர்த்தர் நமக்கு துணை நின்றா போதும். கர்த்தர் நம்மையும் நம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் நம் சுற்றிலும் வசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு நான் உத்தமமா இருப்பேன், ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான் ஒண்ணு, கஷ்டப்படும் போது நான் வந்தது உண்மைதான், ஆனா ஆண்டவர் நன்மை செய்து இந்த நன்றியை மறந்துட்டேனே, அப்ப நான் இருந்த நிலைமை என்ன, இப்ப நீங்க எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கீங்க, அந்த நேரத்துல நான் லோன்னு அலைஞ்சேன் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் வேதனைப்பட்டேன், ஒருவர் ஆகில எனக்கு துணை செய்ய ஒருவரும் இல்ல, உதவி செய்ய ஒருவரும் இல்ல, ஆனால் பாவத்தில் விழுந்து கிடந்த என்னை இம்மட்டும் நடத்தி தந்தீங்க, நீ நன்மை செஞ்சீங்க, சகலத்திலும் வந்து அதை மறக்க கூடாது. அதனாலதான் முடிவுல நாம சொல்றோம், சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறக்க கூடாது. தேவன் நமக்கு செய்த முதலாவது உபகாரம் என்ன? நம்ம கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு எடுத்தாரே, அதுதான் முதல் உபகாரம். அதுக்கு பிறகுதான் நமக்கு எத்தனோ நன்மைகள் சொல்லலாம், அதெல்லாம் ரெண்டாவது தான். ஒரு மனிதனை தூக்கி எடுக்கலன்னா ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது. ஆகவே நம்மளை தூக்கி எடுப்பது தான் வந்து முதல் உபகாரம். அதுக்கு பிறகு எத்தனோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி இறங்கட்டுமே, வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி
இறங்கட்டுமே. ஆதிய போஸ்தல காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. ஆதிய அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. வல்லமை இறங்கட்டுமே, அக்கினி இறங்கட்டுமே, வல்லமை இறங்கட்டுமே, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டுமே. ஆதிய அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. ஆதிய அப்போஸ்தலர் காலம் போல என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நடத்தினா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படாதவங்களுடைய சிந்தை எப்படிதான் இருக்கும்? கேடு உள்ள சிந்தையா இருக்கும். வேதத்துல நாம் பார்க்கிறோம். நம்ம சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். அக்கிரம சிந்தை என்று பார்க்கிறோம். துர்ச்சிந்தை, கேடான சிந்தை, அதுக்கு வசனம் இருக்கு. மாமிச சிந்தை, மேட்டிமையான சிந்தை. ஒருவரை நீங்க பேசும்போதே பார்த்துடலாம், கண்ணை அப்படியே பார்ப்பாங்க, மிரட்டி பெருமை பாருங்க. அப்படி சிந்தை இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல, தேவனுடைய புத்தர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்ப வீணான சிந்தை, அவங்களே சிந்திக்கிறது, அவங்க அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்களா. உன்னை ஆராய்ந்து பார்த்தாலும் இப்போதைக்கு முடியாது. தன்னைத்தானே ஆராய்ந்து தப்பி ஓடணுங்க. நம்ம ஆபத்து காலத்து வந்திருக்கிறோம். நம்ம சிந்தை பரிசுத்தமா இருந்தா தான் தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களை பாதுகாப்பார். ஆகவே நம்முடைய சிந்தை கூட என்னதான் செய்யணுமா? பரிசுத்தமா இருக்கணும். வீணான சிந்தை, கெட்ட சிந்தை, இருமாப்பான சிந்தை, தகாத சிந்தை, இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் மாமிச சிந்தை என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த மாமிச சிந்தையோ என்னதை கொண்டு வருமா? மரணம் என்று பார்க்கிறோம். ஆவியின் சிந்தையா இருப்பது எப்படி? தேவ ஆவியினால் நடத்தப்படுறவங்க கிறிஸ்துவின் சிந்தையாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். புத்தியுள்ள சிந்தை. 2வது பார்க்கிறோம் தாழ்ந்த சிந்தை, ஆவியின் சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை, ஏக சிந்தை, ஆவியின் சிந்தை. பாருங்க, அவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல சிந்தைகள் காணப்படும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் பாருங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியும் சமாதானத்தையும் தந்து அவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலும் கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த கடைசி காலத்து வந்திருக்குதான் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நடத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் எத்தனை பேர் நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் சீக்கிரம் எடுத்து இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயம் எப்படியா? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடு உள்ளதா இருக்கு. நம்ம இருதயத்தை கொஞ்சம் நீங்க தனிமையா உட்கார்ந்து பாருங்க. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? நல்லதை யோசிக்கிறோமா? நம்முடைய சிந்தையில என்ன சிந்தை வருது? அசிங்கமான சிந்தை வருதா? நீங்க நினைச்சு பார்க்கணும். தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சிந்தை அப்படி வந்துச்சுன்னா வேற ஒருத்தன் உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். பிசாசு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். ஆகவே பாருங்க, அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதா? அந்த இருதயத்துல தேவன் வாசம் செய்ய வேணும். இந்த இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பார்க்கிறோம். பாருங்க, எல்லாரையும் எழுந்து நிற்போமாக. இந்த வேளை திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உம்பளதான். தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே உம்பளதான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகுணமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம்? அப்படி நீ நடத்தப்படுவாயானால் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பார். ஹல்லேலூயா. சுய புத்தியை மேல் சாயாமல் ஆவியானவரை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழி நடத்துங்க என்று நாம் சொல்லுவோமா? ஆண்டவர் பேசினதை நாம் கேட்டோம், ஆனா முக்கியமான நேரத்துக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. அதுவே தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே ஷகலகதுட பக்கத்துடாய் ஆண்டவரே அப்பா சிகடகதுட பக்கத்துடா. ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் அப்பா. இப்படி ஆவியினால கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீங்க என்னை நடத்துங்க என்று நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்கிற உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே என்னை சுத்திகரியுங்க. ஒரு விசையாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியுங்க என்று சொல்லுவோமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அறிக்கை செய்வோம். உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீங்க பாவ அறிக்கை செய்யுங்க. உங்களுக்காக இந்த நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆவியானவரே மற்றவங்களும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆவியானவரே உம்முடைய பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இரத்தத்தையும் கத்தமுடைய சரீரத்தையும் பானம் பண்ண ஆண்டவரே நானும் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்யுங்க. உம்மோட உடன்படிக்கை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க என்று மற்றவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுமையாக ஒரு சுத்திகரித்து ஒரு பயத்தோடு இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வோமாக. இந்த பரிசுத்த பந்தி ரெண்டு செய்யும். ஒன்று ஜீவனை தரும், நன்மையை உருவாக்கும். இரண்டாவது மரணத்தை கொண்டு வரும். அபாத்திரமாய் ஒருவராகி நாம் எடுக்க வேண்டாம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று நீ சொல்வாயானா கர்த்தர் மன்னிப்பார். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன், மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் பாவ அறிக்கை செய்வோமாக. ஓ சிகட கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா.